வணக்கங்க. இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது பரோட்டா சால்னா. இன்னைக்கு செய்ய போகிற குவான்டிட்டி 2 இல்லைனா 3 பேருக்கு சரியாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் கல்பாசி. இதுதான் ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன்ட். ஏன்னா இதுதான் ஹோட்டல் சால்னாவோட வாசத்தை கொடுக்கும். இது கூட ஒரு அன்னாசிப்பூ, 2 கிராம்பு, 2 பட்டை எடுத்துருக்கோம். இது கூடயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இது கூட முந்திரி ஆட் பண்ணுறோம். நான் ஒரு 7 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொடியெல்லாம் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி. இது வீட்டில் அரைச்சதுனால கொஞ்சம் டார்க்காக தெரியுது. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள். இது தேவைன்னா ஆட் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப ஆட் பண்ணோன்னா குழம்பு எல்லோ கலரில் ஆயிரும். இது கூடயே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன். உங்களுக்கு சிக்கன் மசாலா வேண்டாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, கொஞ்சமாக புதினா எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு நல்லா தண்ணியாக வேணும்னா பொட்டுக்கடலை முந்திரியெல்லாம் குறைச்சே போடுங்க, ரொம்ப போட வேண்டாம். அடுத்தது இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம், 2 தக்காளி, ஒரு சில்லி அண்ட் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். பட் இதில் நான் ஒரு பாதி அளவு தான் எடுக்க போகிறேன், ரொம்ப தேவையில்லை. இதில் பாதி அளவு எடுத்து கரகரன்னு அரைச்சிக்கலாம். இப்போ அதை எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. 1/4 தேங்காய், நம்ம எடுத்து வச்ச முந்திரி, பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டோம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கலாம். இப்போது இதை இந்த மாதிரி கரகரன்னு அரைக்கணுங்க. நைஸாக அரைச்சிடக்கூடாது, ரொம்ப பிறுபிறுன்னு இருக்கணும். நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா குருமா மாதிரி ஆயிரும், சால்னா மாதிரி இருக்காது. ஸோ இந்த அளவு பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருள் எல்லாமே போட்டுடலாம். இது கூட வெங்காயம், பச்சை மிளகா எல்லாமே போட்டு நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஓரளவு பச்சை வாசம் போகட்டும். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம செஞ்சிட்ருக்கிறது எம்டி சால்னாங்க. இதில் வெஜிடபிள் எதுவுமே ஆட் பண்ணல. இது ஒரு பிளெயின் சால்னா. இதில் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நான்வெஜ் வேணும்னா நான்வெஜ்ஜே ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா பிளெயின் சால்னாவே பரோட்டாவுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ பிளெயினாக தான் இன்றைக்கி நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தக்காளி ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இது கூட புதினா ஆட் பண்ணிடலாம். புதினா போட்டால் தான் நல்லா வாசமும் இருக்குங்க. ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும், ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்ச எல்லா பொடியும் சேர்த்திக்கலாம். இதை போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு இது கருகாமல் இருக்கிறதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். இல்லைன்னா மசாலா வாசம் சில நேரம் மாறிடும். அதனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சதை ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா சுண்டிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஊற்றிட்டு இது கூடயே தண்ணி நிறைய ஆட் பண்ணணும். பாருங்கள் தேங்காய் அரைச்ச அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணுறேன். இப்போ கலந்து பாருங்கள். கெட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கணும். ஏன்னா இது கொதிக்க கொதிக்க கொஞ்சம் கெட்டியாயிரும். அதனால தண்ணியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உப்பு, காரம், மசாலா பொருள் எது வேணுமோ பார்த்துக்கோங்க. எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா குழம்பு கொதிச்சிருச்சுங்க. இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் பரோட்டாக்கு போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போது நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு தக்காளி சரியான அளவில் ஆட் பண்ணுங்க. ரொம்ப ஆட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பாயிரும், டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் சால்னா சூப்பராக வந்திருக்கு. பரோட்டாவோடு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக நல்லா வாசமாக இருக்கும். ரோடு கடையில் கிடைக்கிற மாதிரியே அவ்வளோ ஸ்மெல் இருக்கும். ஸோ அதில் இந்த கல்பாசி தான் மெயின் இன்கிரீடியன்ட்ங்க. அதை மறக்காமல் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு அனுப்புங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.